வணக்கம் நண்பர்களே. ஒருலங்க இந்த வசந்தம் பேக்கரி அப்படிங்கிறது புள்ளம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இன்வெர்டரானது இபி சப்ளை கட்டான அடுத்த செகண்டே கட்டாயப்படுதுங்க. அது இல்லாமல் சத்தம் வேறு கீன்னு கேட்குதுன்னு சொன்னாங்க. சரி, நான் செக் பண்ணிட்டு வந்தேன். சரி, இது இன்வெர்ட்டருங்க, அங்கிட்டு பேட்ரி இருக்குங்க. நாம் இபி சப்ளையை கட் பண்ணி பார்ப்போங்க. ரைட்டு, கட்டிங். ஆமாங்க, அவங்க சொன்னது மாதிரியே கீழே கத்துதுங்க. என்னாச்சு? ஓவர்லோடு. ரைட்டு, சரின்ட்டு என்ன தான் இங்கே லோட் பண்ணியிருக்காங்க அப்படியே சுற்றி பார்த்தாங்க. ஒரு 6 ஃபேன் கொடுத்துருக்காங்க. லைட்டு ஃபுல்லாக ஜகஜோதியாக மின்னுது. இது இல்லாமல் சிசிடிவி கேமராஸ் கூட வச்சுருக்காங்க. சரி, நாம் அந்த கிலோமீட்டர் போட்டு டைரெக்டாக சப்ளை த்ரூ பண்ணி செக் பண்ணலான்னு ட்ரை பண்ணான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஐசோலேட் பண்ணியாச்சு. இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இதை நான் ஐசோலேட் பண்ணிட்டேன். அதனால் மெயின்ஸ் கட்டர் வருது. இதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாக்க, டேரெக்டாக சப்ளை டேரெக்டாக அந்த சாக்கெட்டில் இணைச்சி ஆம்ஸ் பார்க்க முடிவு பண்ணி ஆன் பண்ணேங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, லோடெலாம் பக்கா வேலை செய்யுது. எவ்வளோ ஆம்ஸ்னு பார்த்தா 4.44 ஆம்ஸு. சரின்னு அவங்க கடைக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு, இவ்வளோ லோடெலாம் கொடுத்தா இந்த யூபிஎஸ் தாங்காது அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலி இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தவங்க எல்லாத்தையும் லோட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையை வராமல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஓவர்லோடு. அதாவது இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்க, கூடுதலாக ஒரு சில இடங்களை கூட்டியிருக்காங்க. கூட்டும்போது அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு போர்டை கூடுதலாக அணைச்சிருக்காங்க. சரின்ட்டு நாம் என்ன பண்ண கேட்டாக்க, மெயின்ஸை கட் பண்ணி லோடை ஒவ்வொன்றா குறைச்சி திரும்ப நம்ம வந்துட்டாக்க இந்த பிரச்சனை எப்படி ஏற்படுது, எந்த அளவுக்கு லோடு குறைச்சா இது இந்த பிரச்சனை இல்லாமல் நமக்கு வேலை செய்யுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு போர்டாக பார்க்க வச்சிட்டேன். லோடு குறைச்சதுக்கு பிறகு யூனிட்டை ஆன் பண்ணி செக் பண்ணால் ஒரு 94% வரும்போது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த இன்வெர்ட்டரை பொறுத்தவரை பர்சன்டேஜ் லெவலாக காட்டும். அந்த இப்போ லெவலை வச்சு நாம் லோட் பண்ணுறது பெட்டரான ஐடியா. இது ஒரிஜினலாக எவ்வளவு லோடு தான் தாங்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாதிரியான இன்வெர்ட்டர்ஸ் ஆனது எவ்வளோ லோடு தாங்கும். இப்போ ஒன்றில் இது 1125VAன்னு சொல்லுவாங்க. 1125VAன்னா எவ்வளோ லோடு கொடுத்தா தாங்கும், அதுக்கு மேலே போனால் தாங்காது அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0.00 100% காட்டுது. வேற இல்லைங்க, 100% மேலே லோடு போடுச்சு சொன்னால் உடனே நம்ம இன்வெர்ட்டர் படுத்துகிறோம், ஓவர்லோடு செய்ய சொல்லும். சரிங்க, 100% லோடு அப்படிங்கிறது என்ன? இந்த அம்மீட்டரில் நீங்கள் கவனித்து பார்த்தா, இப்போ குறைச்சிட்டேன், ஓரளவு குறைச்சி கொண்டு வந்துட்டேன் நான். 100% லோடு அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1125VAன்னு சொன்னால் இந்த இது கேவிஏ ரேட்டிங்கு சொல்லுவாங்க. இதை வாட்டேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுங்களேன். இதை வாட்டேஜ் கேவிஏட்டும் வாட்டேஜ் கன்வெர்ட் பண்ணி சொன்னாக்க 1125 80% அப்படிங்கிறது, அதாவது 0.8 நான் என்ன பண்ணுறேன் கேட்டாக்க பவர் ஃபேக்டர் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். புரியுதாங்க? 0.8 பவர் ஃபேக்டர் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருந்தேன். வோல்டேஜ் என்ன இருக்குது, கரண்ட் என்ன இருக்குது, அவுட்புட் என்ன போயிட்டுருக்கு, இன்புட் என்ன போயிட்டுருக்கு, லோடு எவ்வளோ போயிட்டுருக்குது. அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் லெவலுக்கு லோட் பண்ணால் இந்த இன்வெர்ட்ரு ஒரு தொல்லையும் இல்லாமல் வேலை செய்யுது. 3.25 போயிடுச்சு சொன்னாவே அதுக்கு வேலை செய்யலை. புரியுதாங்க? அதாவது 3 ஹவர்ஸ் 3.25 ஹவர்ஸ்க்கு மேலே போனால் இந்த இன்வெர்ட்ரு ஓவர்லோடு சொல்லிட்டு ஆஃப் ஆகுது. இந்த அம்மீட்டர் பார்த்தா தெரியும், 2.96 இருக்கு. பார்த்தீங்க, லோடை குறைச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது நட்டாக்க இது அருமையாக வேலை செய்யுது. இப்போது 1125VAன்னா எவ்வளோ வாட்ஸ்? 900 வாட்ஸுங்க. அதுதான் இந்த இன்வெர்ட்டரோட டாப்லையும் எழுதியிருந்தாங்க, அதையும் பார்த்தாச்சு. ஸோ 900 வாட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 900 வாட்ஸு தான் 100% லோடு சொல்லிட்டு தவறாக எடுத்துக்கூடாது. 900 வாட்ஸ் அப்படிங்கிறத நாம் அதில் 80% தான் லோட் பண்ண முடியும். அந்த 80% அப்படிங்கிறத பார்த்தனாக்க, இப்போது நீங்கள் நட்டாக்க இப்போ 900 வாட்ஸ்னாக்க 80% பாருங்களேன். 80%, அதாவது 80% இன்ட்டு 900 = 720 வாட்ஸ் காட்டு பாருங்கள். இந்த 720 வாட்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்க அதோட ஃபுல் லோடு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபுல் லோடுக்கு மேலே நீங்கள் லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்க இது ட்ரிப்பிங் வரதான் செய்யும். அதாவது இதோட 100% லோடு அப்படிங்கிறது உங்களுக்கு 720 வாட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணட்டாக்க, இந்த சுவிட்ச் போர்டு பாருங்க, இதில் நட்டாக்க 2 ஃபேனை காட்டி விட்டாச்சு. அப்படியே சுற்றி ஒவ்வொரு இடமாக சுற்றி வந்தேன். என்னங்கெல்லாம் நட்டாக்க என்னென்ன குறைக்க முடியும் அப்படி சுற்றி ஆரம்பித்தேன். அங்கே சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வர வேண்டியது, செக் பண்ண வேண்டியது.
ஒவ்வொரு சுவிட்சும் ஆஃப் பண்ண வேண்டியது, எவ்வளோ லோடு குறையுது, 112% காட்டு பாருங்கள். இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் லெவலை, அதாவது இந்த இன்வெர்ட்டர் இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் பார்க்கலாம். அதாவது பல்வேறு இன்வெர்ட்டரில் இந்த பர்சன்டேஜ் லெவல்லாம் காட்டாதுங்க. இந்த இன்வெர்ட்டர் இது பர்சன்டேஜ் லெவல்லாம் காட்டும். ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜ் லெவலை பார்த்து அந்த 720 வாட்ஸுக்கு என்ன தேவையோ அந்த லோடுக்கு ஒவ்வொன்றா குறைச்சி கூட்டி அதுக்காக பார்த்தினாக்க நான் என்ன பண்ணிட்டாக்க ஒவ்வொரு போர்டாக பிரித்து விட்டு அதை டேரக்ட் இபி சப்ளைக்கு மாற்றி விட்டு அதன் மூலம் வந்து பார்த்தினாக்க இந்த இன்வெர்ட்டரை ஓவர் லோடு பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கடையை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஃபுல்லாக பிரைட்டாக இருந்தாலும் நினைப்பாங்க. இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பாருங்கள், இதிலே சொல்லியிருப்பாங்க. 1125 வின்னு சொல்லியிருப்பாங்க, 900 வாட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த 900 வாட்ஸ் சொன்னாலும் கூட உங்களுக்கு 720 வாட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து லோட் பண்ண முடியும். அதற்கு மேலே நீங்கள் லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓவர்லோட் சொல்லும். இந்த 100% 720 வாட்ஸ் லெவலுக்கு நீங்கள் லோட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு பேக்கப் ஹவர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அதை மனசை வச்சுக்கணும். நமக்கு பேக்கப் ஹவர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சாலே லோடை குறைச்சி தான் வேணும். பாருங்கள், இந்த போர்டை பிரிச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பிரித்து விட்டு ஒவ்வொரு போர்டை என்ன பண்ண கேட்டாக்க என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது செக் பண்ணி அந்த போர்டில் இருக்கக்கூடிய லோட் லெவலை குறைச்சாச்சு. அது மாதிரி குறைச்சிட்டு நான் இதை லோட் பண்ணேன், பக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஸோ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், இன்வெர்ட்டர் வாங்குகிற பர்சனில் அதில் எவ்வளோ லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது 1000 வின்னு சொன்னால் 1000 வாட்ஸ்னு எடுத்துக்கூடாது, 800 வாட்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்த 800 வாட்ஸையும் 80% லோடு தான் ஃபுல் லோடு புரிஞ்சுக்கணும். 80% லோடுனா 8×64 650 வாட்ஸு. இந்த டிக்கெட் தான் நீ மறுபடியும் பாருங்கள் வேணாலும், அதே சேம் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 3.2 ஆம்ஸுக்கு மேலே போணுச்சு சொன்னால் கண்டிப்பாக ஓவர்லோடு சொல்லிட்டு ஆகும். இதில் டிஸ்பிளே இருந்ததுனால புரிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் 2.65 ஆம்ஸ் போது பாருங்கள். இந்த லெவலுக்கு குறைச்சி லோடை கொடுத்து இதுக்கு மேலே லோட் பண்ணாங்க, லோட் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு இன்வெர்ட்டர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியாச்சு. அல்லது 24 வோல்ட்டு கொண்ட இன்வெர்ட்டர் டபுள் பேட்டரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பிரச்சனை அந்த இடத்துல சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன் நான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இது மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சந்தித்து தீர்த்தும் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்ன, அதன் மூலம் என்னென்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் பதிவிட்டால் நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். நான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் எப்படி ஷேர் பண்ணுறேனோ அது மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரைட், ஓகேங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எந்த யோசனையும் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பார்த்து சால்வ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.